கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1239 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். சங்கீதம் 138:3 இப்படி சொல்லுகிறது: நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தைரியம் இழந்து வாழுகின்ற சூழ்நிலையிலே, தைரியமற்ற சூழ்நிலையில கர்த்தர் தைரியம் தருகிறவர், தைரியப்படுத்துகிறவர். சில காரியங்கள் மனிதர்களை பலவீனப்படுத்தி விடலாம். சில காரியங்கள் மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடலாம். என்னை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய வார்த்தை தைரியத்தை தரும் என்று நம்புங்கள். வார்த்தையினாலே பலன் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனவே தைரியம் இழந்து விடாதிருங்கள். நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார், தைரியம் தருவார். நீங்கள் ஜெபிக்கிற நாளிலேயே அற்புதத்தை காண்பீர்கள். ஏன், ஜெபித்து முடித்த உடனேயே ஒரு தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் கொடுக்கிற தேவன், தாழ்வில் இருக்கிறவர்களை நினைக்கிற தேவன், வியாதியஸ்தரை விட்டு விலக்குகிற தேவன் தைரியத்தை தருவார். நஷ்டத்தை லாபமாக மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எந்த காரியம் உங்களை தைரியம் இழக்க வைத்ததோ அந்த காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் மன்றாடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கூப்பிட்ட நாளிலே, ஜெபித்த நாளிலே உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். தைரியம் தரும் தேவன். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:6 சொல்லுகிறது: கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சகாயம் இழந்த சூழ்நிலையிலே, தைரியம் இழந்த சூழ்நிலையிலே வாழுகிற மகனே, மகளை, கர்த்தர் உனக்கு தைரியத்தை தருவார். உன்னை தேற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு சகாயம் பண்ணுவார், உனக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.